ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சீக்ரெட் ரெசிபி. இந்த சேனலுக்கு எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஸ்பெஷல் ரெசிபி பொட்டேட்டோ ஸ்மைலி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பொட்டேட்டோ, பிரெட் க்ரம்ஸ், கார்ன்ஸ்டார்ச், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, மல்லித்தழை, உப்பு, ஆயில். நான் ஒரு 4 பொட்டேட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒன்றா எடுத்து தோல் சீவி வச்சுக்கலாம். இது எல்லாமே இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு கட்டிங் போர்டில் வச்சு க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ஈவனாக ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது குக்கரில் போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் போட்டுட்டு இது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம். ஒரு விசில் வந்துருச்சு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அது வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இந்த பொட்டேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான சில்லி பவுடர், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தழை கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட். இதெல்லாமே சேர்த்து ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது, இல்லைன்னா தான் நமக்கு ஸ்மைலி நல்லா வரும். இப்போ இந்த மாதிரி ஈவனாக ஒரு பால் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட மிக்சிங் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போது நான் இதை சப்பாத்தி மாதிரி நான் இதை ரோல் பண்ண போகிறேன். சப்பாத்தி கல்லை வச்சு நான் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இது ஈவனாக ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு மூடி வச்சு ரவுண்ட் ஷேப்பாக அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்கிறதெல்லாம் நான் எடுத்துட்டேன். அது மறுபடியும் நம்ம இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது நம்ம அதில் ஸ்மைலி போட போகிறோம். 2 ஐஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ஸ்மைலி ஒரு ஸ்பூன் வச்சு போட்டுக்கலாம். ஷேப் கரெக்டாக வர மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட ஸ்மைலி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டேன். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். ரொம்ப கொதிக்கவும் வைக்காதீங்க. ஆயில் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்மைலியாக எடுத்து இதில் போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
அடுப்பு கொஞ்சம் ஸ்லோலியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு நமக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அதுவும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 சைடும் நமக்கு நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஆயிலிருந்து எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் செகண்ட் பேட்ச் இதே மாதிரி நான் போடுறேன். போட்டுட்டு அதே மாதிரி நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைட் ஃப்ரை ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட்டு சைட் திருப்பி விடுறேன். அதே மாதிரி நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பொட்டேட்டோஸும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. இதையும் எடுத்து நம்ம சர்விங் பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்மளோட பொட்டேட்டோ ஸ்மைலி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான டிஷ். கிட்ஸுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். இது எல்லாருமே வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ. பாய் பாய்.